கூட்டணி குறித்து பாஜகவுடன் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சியினுடைய தலைவருடைய அப்பா வந்து இன்னைக்கு வெளிப்படை அழைப்பு கொடுத்திருக்காரு. காங்கிரஸ் தலைவர் அதை நிராகரிச்சிருக்காரு. எங்களுக்கு யாரும் கொடுக்க வேண்டாம். அப்பா சொன்னது பொதுவான மக்களுடைய கருத்தை அப்பா சொல்லியிருந்தார். கூட்டணி குறித்த எல்லாமே அந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர் எது ஃபைனலைஸ் ஆதோ அறிவிப்பார். தொடர்ச்சியாக வந்து அதிமுக இது வரைக்கும் டைரக்டாக விமர்சனம் பண்ணாதவங்க உங்களை நேரடியாக தாக்கியிருக்கிறாங்க. ஆனால் கட்சியிலிருந்து பெருசாக ஒரு எதிர்வினை இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து, அதாவது கடந்த வாரம் எங்களுடைய தலைவர் எங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு, கொள்கை கூட்டணி குறித்த நிலைப்பாட்டில் தெரிவித்திருந்தார். அதிமுக அவர்கள் திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அவர்கள் திமுகவை எதிர்த்து பேச வேண்டுமே தவிர அவங்க திமுகவை எதிர்த்து பேசுவதற்கு தயங்கி கொண்டு இன்றைக்கி அவர்களுக்குள்ள ஒரு சில முரண்பாடுகள் இருக்குது. அதை மாற்றுவதற்காக எங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் சொன்னதை போல எங்களுக்கும் திமுகவிற்கு மட்டும்தான் போட்டி. எங்களுக்கு மற்றவர்களை பற்றி, களத்தில் இல்லாதவர்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. அதாவது புரட்சி தலைவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்சியை ஆரம்பித்தார்னு தெரியும். அவருடைய அனைத்து உழைப்புகளையும் இன்றைக்கி இருக்கிற அதிமுக இருக்கிற அந்த ராயப்பேட்டை கட்டடம் அவருடைய சொந்த உழைப்பில் உருவான ஒரு கட்டடம். அம்மா கிட்டத்தட்ட 30-35 வருடமும் அவருடைய மொத்த உழைப்பையும் உயிரை கொடுத்து அந்த கட்சியை வளர்த்தெடுத்தார்கள். இன்று அந்த கட்சியுடைய நிலை என்ன பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த கட்சியை நிலையை பார்த்தால் நாங்கள் அதில் பார்த்து வளர்ந்தவர்கள் எங்கள் அனைவருக்கும் அதிமுகவுடைய நிலை மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்குது. மொத்தமாக அவர்கள் தங்களை காப்பாற்றிக்கொள்ள அவர்கள் எடுத்திருக்கும் நிலைப்பாடு, அதை பற்றி நாங்கள் விமர்சனம் செய்யவில்லை. ஆனால் நான் முடிச்சுக்கிறேன். ஆனால் அவர்கள் அதை பற்றி நாங்கள் விமர்சனம் செய்யவில்லை. எங்கள் தலைவர் சொன்னதை போல எங்களுக்கும் திமுகவிற்கும் மட்டும்தான் போட்டி. மற்றவர்களை பற்றி பேச நாங்கள் விரும்பவில்லை. மற்ற வேற ஏதாவது கரூர் சம்பவத்தில் உங்களுக்கு தொடர்பு இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. கரூர் சம்பவத்தில் உங்களுக்கு தொடர்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இல்லை, கரூர் சம்பவத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அங்கே இருக்கிற பொதுமக்கள் தெரியும். என்னை விட அதிகமாக அங்கேருந்த ஊடகங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு இன்ச்சாக என்ன நடந்துச்சு. ஏன்னா நீங்கள் எல்லாம் அப்போ எங்களோட ட்ராவல் பண்ணீங்க. அப்போவும் இவர்கள் யாரெல்லாம் எங்களுக்கு ஆதரவாக பேசினாலும் அவர்களும் எங்கேயும் மறைச்சு பேசல. அவங்களுக்கும் கலை நிலவரம் தெரிஞ்சு அங்கே என்ன நடந்ததோ அதை தான் பேசினாங்க. இன்னைக்கு அவர்கள் அரசியலுக்காக எப்பவும் மாற்றி பேசுவாங்க. நேற்று அரசியலுக்காக ஒவ்வொரு கூட இருந்தவர்களையும் மாற்றி பேசியவர்கள் இன்னைக்கு அவர்களே மாற்றி ஒவ்வொரு கூட்டணி அவங்க எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் மாற்றி பேசுவாங்க. கரூர் சம்பவத்தில் என்ன நடந்ததுன்னு பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதுக்கு வேற அதிமுக செங்கோட்டையன் யாரும் கேள்வி கேட்குறாங்க. இல்லை, அண்ணன் செங்கோட்டையன் மீது இதுவரை ஏதாவது ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் நீங்கள் சொல்லலாம், ஏதாவது ஒரு ஊழல் வழக்குகள் இருந்தால் சொல்லலாம். எங்கள் கட்சியில் எங்களுடைய தலைவருடன் பயணிப்பவர்கள், எங்களுடைய தலைவர் போனான்னா அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் அவர் தலைவருடன் பயணிப்பவர்கள் அவரை மாதிரியே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைவருடைய வேண்டுகோள். அப்படி இருப்பவர்கள் மட்டும்தான் எங்களோட தலைவரோட பயணிக்க முடியும். என்டிஏ கூட்டணிக்கு வரல அப்படின்னா விஜய் ஒரு 0 அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு இல்லை, அக்கா தமிழிசை அவர்கள் நிறைய சமீப காலமாக நிறைய எங்களுடைய கட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிக்கிட்டு முடிச்சுக்கணும்னு பார்க்குறேன் தமிழிசை அக்கா பற்றி. ஏன்னா 25 வருஷமாக அக்கா அரசியலில் இருக்காங்க. இதுவரை அவங்க எந்த தொகுதியிலே அவங்க நிற்கிறாங்கன்னு இது ஒரு 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 உதாரணமே போதும் ஒட்டுமொத்த அந்த கட்சி எப்படி இருக்குன்ட்டு. அவங்களுக்கு சொந்தமாக ஒரு தொகுதி இருக்கா? இல்லை. 25 வருஷமாக இருக்கிறவங்க இதுவரை மக்களை சந்தித்து அவருடைய தொகுதியில் இந்த தொகுதியில் நான் எம்எல்ஏ ஆவேன் அப்படின்னு ஒரு தொகுதி இருக்கா? ஒரு நாள் தூத்துக்குடி, ஒரு நாள் விருகம்பாக்கம், ஒரு நாள் வேலைச்சேரி நின்றுட்டுருக்காங்க. இப்படிலாம் இல்லாமல் மக்களை சந்தித்து மக்களுடன் இருந்து மக்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் வேலை செய்தாலே போதும். மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தினமும் காலையில் எந்திரிச்சால் நாங்கள் கூட்டணியில் வர வேண்டும் என்று நாங்களும் 6 மாதமாக இதற்கு பதில் சொல்லிவிட்டோம். எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று தயவு செய்து அவர்கள் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து அதை போய் பணியாற்ற வேண்டும். எங்களை பற்றி தேவையில்லாமல் நாங்கள் ஏதாவது தேவையில்லாத எங்களுடைய கவனம் எங்கே என்று எங்களுக்கு தெரியும். நாங்களை மக்களை சென்று சந்திக்க வேண்டும். திமுக தான் எங்களுடைய தமிழகத்துடைய அரசியல் எதிரி. அவர்களை எங்கெங்கே நாங்கள் மக்களிடம் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அதை பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாமல் எங்களை பற்றி பேச வேண்டாம் என்பது எங்களுடைய தாழ்மை. கூட்டணி குறித்து பேசினா டெல்லியில இருந்து கண்காணிக்கிறாங்க அப்படின்ட்டு உங்க கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பேசியிருக்காரு. என்ன நடக்குது? டெல்லியில இருந்து எதுவும் அழுத்தம் இருக்கா? இல்ல உங்களுக்கு கூட்டணியில யாரும் வரவிடாத அளவுக்கான சில சூழ்ச்சிகள் நடக்குது? எல்லாருக்கும், அதாவது கூட்டணியில் நாங்கள், ஏன்னா எங்களுக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு இந்தியாவில் யாருக்குமே கிடையாது. நாங்கள் கூட்டணியில் வர வேண்டும் என்பது எல்லாருடைய விருப்பம். இன்றைக்கி 2 நாளாக பத்திரிகையில் சொல்லிட்டு வரீங்க, அவருடன் கூட்டணி இவருடன் கூட்டணி, நாங்கள் யாருடன் கூட்டணி இருக்கிறோம் என்று அவரவர்களே ஒரு யூகத்தில் சொல்லிட்டு இருக்கீங்க. அது எதுவும் உண்மை இல்லை.
அந்த மாதிரி எந்த உண்மையும் இல்லை. ஏதாவது கூட்டணியில் முடிவுகள் எடுக்கப்பட்டால் எங்களுடைய தலைவர் அஃபிஷியலாக அறிவிப்பார். நீங்கள் யூகத்தின் அடிப்படையில் 2 நாட்களாக ஐயா திரு ராமதாஸ் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது மாதிரி பல யூகங்கள் வருது. அந்த யூகங்களை தயவு செஞ்சு பத்திரிகையாளர் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். ஏதாவது ஒரு அஃபிஷியல் அறிவிப்பு வருதுன்னா எங்கள் தலைவர் மூலியமாக கண்டிப்பாக வரும். வேட்பாளர் தேர்வு தீவிரமாக இருக்கிற தலைவர் எந்த தொகுதியில் நிற்கிறாரு? இல்லை, அதெல்லாம் பின்னர் அறிவிக்கப்படும்.